மினிட்ஸ்லேயே வந்து கை சிவந்துடும். அதனால் இப்போ பறித்து செய்ய போகிறோம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மூவ் பண்ணிடலாம். கையில் பட்ட கை சிவந்துடும். அதனால தான் நான் வந்து இதில் எடுத்து காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, மருதாணி வச்சு கொஞ்ச நேரத்திலே, அதாவது ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்து கை நல்லா சிவந்துருங்க. அதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். சில இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மருதாணி வந்து முன்னாடியே வச்சோம்னா ரொம்ப நேரம் வைக்கணுங்க. ஒரு 5 to 6 ஹவர்ஸாவது வைக்கணுங்க. அப்படி வச்சா தான் நல்லா சிவக்கும். இப்போ வந்து அப்படிலாம் இருக்க தேவையில்லைங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து அது நல்லா சிவந்துடும். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற மருதாணி பறித்து அதை அரைச்சி செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இது எங்கள் அம்மா வீடு தான். அம்மா வீட்டில் வந்து மருதாணி இருக்குது. ஸோ வந்து நாங்கள் பறிச்சுட்டு அதை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி உடச்சி விட்டால் தான் நிறைய குறுத்து வரும். என்னப்பா, இது எங்கள் பாப்பா போட்ட தீபாவளி. பாப்பா போட்ட தீபாவளி. பாப்பா சாரி தீபாவளி கோலம். பாப்பா போட்ட தீபாவளி கோலம். பாப்பா போட்டு தீபாவளியா? ஆமாம், பறிச்சாச்சு. பின்சி பாப்பா. இப்போ வந்து மருதாணி நேற்று செய்கிறதுக்கு ஒரு டைம் இல்லைன்னு சொல்கிறது தப்பு தான். நாங்கள் பிஸியாக இருந்துட்டோம். இது வந்து 10 மினிட்ஸ்லேயே வந்து கை சிவந்துடும். அதனால் இப்போ பறித்து செய்ய போகிறோம். மருதாணி வந்து நம்ம 6 மாதத்துக்கு ஒரு தடவை வச்சோம்னா நமக்கு வந்து ஞாபக சக்தி அதிகமாகும். அதுக்கப்புறம் வந்து குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. முன்னாடியெல்லாம் மருதாணி பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு வச்சுட்டு காலையில் வரைக்கும் வச்சுருப்போம். அப்போ தான் வந்து கை சிவக்கும். இப்போ நான் சில டிப்ஸ் வந்து சொல்கிறேன். அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே கை சிவந்துடும். கழுவிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீட்டிலே இதெல்லாம் வளர்க்கும் போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோன்லாம் வாங்கி வைப்பாங்கள்ல, இல்லை வீட்டில் வளர்க்குற மருதாணி தான் ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து கொஞ்சோண்டு புளி எடுத்துக்கோங்க. அளவாக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. அது கூட வந்து காஃபி தூள் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த புளியெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ வந்து எல்லா இலையும் நாங்கள் பறிச்சிட்டோம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மூவ் பண்ணிடலாம். லெமன் பாதி இதில் சேர்க்கணும். ஓகேயா? ரெட் கலர் குங்குமம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கிராம்பு ஒரு 4-5 சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ வந்து புளி ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதை நல்லா கரைச்சிட்டு கொஞ்சமாக இது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி அரைக்கணும். கையில் பட்ட கை சிவந்துடும். அதனால தான் நான் வந்து இதில் எடுத்து காமிக்கிறேன். என்ன பண்ணுறீங்க? மருதாணி இந்த கைக்கு போடுறீங்க? இதில் வைக்கிறதுக்குள்ளே இங்கே கை நல்லா சிவத்துருச்சு. தூங்கி எழுந்து பாரு எப்படி. நாங்கள் எவ்வளோ நேரம் வச்சுருக்கோம்? half an hour வச்சுருக்கோம்.
ஹாஃப் அன் ஹவர்லேயே நல்லா வந்துருச்சா?